அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் ஸ்டான்லி. நான் BA கோஆபரேஷன், MA கோஆபரேஷன், MPhil, PhD இன் கோஆபரேஷன் ஆக கூட்டுறவிலேயே என்னுடைய முழு படிப்பையும் நேரத்தையும் செலவிட்டவனாக இருக்கின்றேன். உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே நான் சென்று கூட்டுறவுடைய தத்துவமும் சிந்தனைகளையும் எடுத்துக் கூறுகிற வல்லமை படைத்தவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே நடராஜ் TNPSC அகாடமி என்னை அழைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். நாம் இங்கே என்ன மாதிரியான எக்ஸ்போஷர் கொடுக்க போகிறோம் என்றால், ஒரு பகுதியிலே நாம் நம்முடைய பாடத்திட்டம் SRB, DRB ஆகியவருக்கு தேவையான பாடத்திட்டத்தை பேச போகின்றோம் அல்லது நடத்த போகின்றோம். இன்னொரு பகுதியாக பல்வேறு கேள்விகள், இதுவரை வந்த கேள்விகள், நாங்களே உருவாக்கிய பல கேள்விகள், அவற்றை உங்கள் முன்னே வைத்து பதிலை பெற ஆவலாக இருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஆக இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் நீங்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும், பங்கு பெற வேண்டும். பங்கு பெற்று பயன்பெற்று வெற்றி அடைந்த மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதில் நாங்கள் மிகுந்த அவல் கொண்டவர்களாக இருக்கின்றோம். இத்தனைக்கும் வழிகாட்டியாகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய நடராஜ் TNPSC அகாடமியை நான் மிகவும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ஏனென்றால் எனக்கும் ஒரு போடியத்தை கிரியேட் பண்ணி இதை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய PDF அத்தனை சப்ஜெக்ட் மேட்டர்ஸும் PDF ஆக வார்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த TNPSC அகாடமிக்கு நன்றியுடையவனாக இருக்கின்றேன். எங்களுடைய முழு பாடத்திட்டமும் பாடமும் PDF ஃபார்மேட்டாக மாற்றி அதை நாங்கள் டெலிகிராமிலே கொடுத்திருக்கின்றோம். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, அவற்றோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். மேலும் கேள்வி பதில்களையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த கேள்வி பதில்களும் PDF ஃபார்மேட்டும் எங்களுடைய நடராஜ் TNPSC அகாடமிக் ஆப்பில் உள்ளது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு சென்று அதையும் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆக பாடத்திட்டமானது கண்டினியூஸாக இருக்கும். உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. இலகுவாகவும் சிறப்பாகவும் படிப்பதற்கு ஏதுவாக நாங்கள் நடத்தி உங்களுக்கு கொடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகின்றேன். நாம் இப்பொழுது நம்முடைய பாடத்திற்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் TNPSC இன்று சென்னையிலே மிளிரக்கூடிய ஒரு நிறுவனமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது 2015ஆம் ஆண்டு அண்ணா நகரிலே துவக்கப்பட்டது. அண்ணா நகரிலே துவக்கப்பட்டதாக இருந்தாலும் இங்கே பல்வேறு நிறுவனங்கள் இருந்தாலும் அவற்றிலே விளங்கிக் கொண்டிருக்கிறது, முற்றிலுமாக துளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நடராஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் TNPSC நாம் பார்க்கின்றோம். இன்று இந்த நிறுவனம் கூட்டுறவு துறையிலே தன்னுடைய தடத்தை பதித்திருக்கிறது. 3 முறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களிலே பல வேலைகளுக்கு ஏதுவாக மாறக்கூடிய நபர்களை மாற்றி அவர்களை அந்த நிறுவனங்களிலே பணிபுரிய வைத்திருப்பதில் இதனுடைய பங்கானது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இந்த நிறுவனத்திலே இன்று நாம் கூட்டுறவு என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு விஷயங்களை நாம் பேச இருக்கின்றோம். இது வரக்கூடிய எக்ஸாமிற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அக்டோபர் மாதம் வரக்கூடிய இந்த DRP, SRDB போன்ற பரீட்சைகளுக்கு இந்த வகுப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். இப்போது நாம் இந்திய சட்ட வரலாறு என்ற தலைப்பின் கீழ் விவாதிப்போம், நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அதில் பாடம் 1 சட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி அழகாக சொல்லி இருக்கின்றது. சட்டம் என்பதற்கு பல கோட்பாடுகள் இருக்கின்றன, நிறைய விளக்கங்கள் இருக்குது. கோட்பாடுகளும் அதிகம், விளக்கங்களும் இருக்கும். ஆனால் அதிகார அமைப்பினால்
ஏற்கனவே வழக்கத்தில் உள்ள நடைமுறைகள், வழிகாட்டுதல் இவற்றின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொகுப்பு என்பதைத்தான் நான் சட்டம் என்று சொல்கின்றோம். ஆக சட்டம்னா என்ன? இதுவரை நடந்திருக்கக்கூடிய நடைமுறையில் இருந்த விஷயங்கள், நடைமுறையில் இருந்த விஷயங்களை நாம் தொகுப்பாக மாற்றும் பொழுது அதை நாம் என்ன என்று கூறுகிறோம் கேட்டீங்கன்னா சட்டம் நம்ம சொல்றோம். அப்போ சட்டம் ஒரே நாள்ல வந்திருக்குமா? சான்ஸே கிடையாது. அப்ப சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வளர்ச்சி, இட்ஸ் அ ஃபேஸ். கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்றத நீங்க பார்க்கலாம். அப்ப பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? ஆரம்ப காலத்திலே மனிதர்கள் மலைகளிலும் குகைகளிலும் பொந்துகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சட்டம் எங்கே வருகிறது? எப்படி வருகின்றது? சட்டம் என்று ஏதாவது அமைப்பு இருந்ததா? சட்டம் என்று யாராவது கொண்டு வர முடியுமா? எதுவும் முடியாது. ஆனால் வாழும் போதே அதில் ஏற்படக்கூடிய நெறிமுறைகள், ஆக சட்டத்தினுடைய வளர்ச்சியை நீங்க பார்ப்பீர்களானால் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நெறிமுறைகளினுடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா கட்டுப்பாடுகள், ஒழுங்குமுறைகள் என்னவாகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சட்டமாக மாறுது. பார்ப்போம். ஆனா ஆரம்ப காலத்தில் இந்த சட்டத்தை யாரு உருவாக்குனா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். வரும்பொழுது அந்த காலத்துல யார் ஆட்சி பீடத்தில் இருந்தாரு? அந்த அரசர்கள் தான் உருவாக்கி இருப்பாங்க, வேற யாருமே செய்ய முடியாது. ஆக அரச பெரும்பான்மையான மக்களினுடைய விருப்பமே சட்டத்தின் அடிப்படை கூறுகளாக அமைந்தன. இதுவே பிற்காலத்தில் ஜனநாயகமாக மலர்ந்தது. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆக மன்னர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனா மன்னர்கள் உருவாக்கின பிறகு மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொஞ்ச காலத்தில் அது என்னவா முறைக்கு மாறப்படுகிறது கேட்டீங்கன்னா ஜனநாயகமாக மாற்றப்படுகின்றது. ஜனநாயகத்தினுடைய சட்டத்தை வகுக்கின்றார்கள். அந்த சட்டத்தை மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். ஆக சட்டத்தினுடைய வளர்ச்சி என்பதை பார்த்தால் ஒரு பெரிய ஒரு விஷயமாக நாம் கருத வேண்டாம். அது வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள். அந்த வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கின்றது. வர 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 ஒவ்வொரு மாற்றங்களும் அதில் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது. ஒவ்வொரு மாற்றங்களும் ஏற்பட்டு கடைசியாக ஜனநாயகம் மலர்கிறது. மலர்ந்த ஜனநாயகத்திலே அந்த வரைமுறைகள் சட்டமாக மாற்றப்படுகின்றன. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பாருங்க, எதேச்சி அதிகாரம். அதுல ஒரு பாயிண்ட் வருது. அதிகாரம் எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா குவிந்து கிடக்கக்கூடாது. ஒரு நபரிடம், தனி நபரிடம் குவிந்து கிடக்கக்கூடாது. சர்வாதிகாரத்தை நம்ம எதேச்சி அதிகாரம் என்று கூட நாம் சொல்லலாம். சர்வாதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா அதிகாரம் யார்கிட்ட போய் சேர்ந்துருதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சர்வாதிகாரிடம் போய் சேர்ந்து விடுகிறது. அப்ப சர்வாதிகாரிட்ட போனோம்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா டோட்டலா கண்ட்ரோல், ரூல் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. மக்களுடைய வெறுப்பு இதுக்கு எதுக்குமே என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ கிடையாது. அப்ப வேல்யூ இல்லாத ஒரு சிச்சுவேஷன் நீங்க பாக்குறீங்க. இதை மாற்ற வேண்டும். இந்த சிஸ்டம் இருக்கக்கூடாது என்பதனாலதான் என்ன தேவைப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா பாராளுமன்றம், ஜனநாயகத்தினுடைய தூண்கள், பாராளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம் இதெல்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ளதான் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த அதிகாரத்தை பரவலாக்கி இருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் கூட்டுறவு சட்டத்தினுடைய வரலாறை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போது சட்டம் என்றால் என்ன, சட்டத்தினுடைய வரலாறை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது கூட்டுறவு சட்டத்தினுடைய வரலாறை பார்ப்போம். இந்தியாவினுடைய ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக கருதக்கூடிய பல்வேறு மன்னர்கள் இங்கு ஆட்சி செய்திருக்கின்றார்கள். டச்சுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், அது கூட பெரிதல்ல. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள். அப்ப ஆங்கிலேயர்கள் இந்த நாடு அடிமைப்பட்டு கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்துல என்ன எடுக்குன்னு கேட்டீங்கன்னா கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் நமது நாடு பின்தங்கிய நிலையில் இருந்தது. மக்களிடம் என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒற்றுமை இல்லை, வறுமை, ஒற்றுமை இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை இந்தியா அனுபவித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்துலதான் யார் வர்றான்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வர்றாங்க. அவங்க வரக்கூடிய காலகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு அல்லது 19ஆம் நூற்றாண்டு. அப்போ அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா we wanted to make some changes. என்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும்? பொருளாதார மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்போ அந்த பொருளாதார மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது நாடானது சுபிட்சம் அடையும். மக்கள்கிட்ட என்ன இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா வறுமை இருக்காது.
அப்ப அந்த வறுமை நீங்க வேண்டும் என்றால் பொருளாதாரத்திலே முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டது யாரு, இந்த மாதிரி கொண்டு வரணும்னு திங்க் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வைஸ்ராய் பிரபு, கர்சன் பிரபு நம்ம சொல்றோம். அப்போ வைஸ்ராய் கர்சன் பிரபு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் டீம்ஸ். அப்ப அந்த டீம்ல யார் இருந்தான்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய அறிஞர்கள் அதுல இருக்கிறாங்க. அப்ப அந்த அறிஞர்கள் இருந்து அவர்கள் என்ன பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா முதல்ல எங்கடா பிரச்சனை இருக்குது, வேர் இஸ் த ரியல் ப்ராப்ளம், எங்கே ப்ராப்ளம் இருந்து கொண்டு இருக்கிறது இந்திய நாட்டுல பார்க்கும் பொழுது விவசாயத்திலேயே ப்ராப்ளம் இருக்கிறது நம்ம பாக்குறாங்க. அப்ப விவசாயத்துல ப்ராப்ளம் இருக்கும்போது அதுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா ஒரு சொல்யூஷன் தேவை, விவசாயத்தை முன்னேற்ற வேண்டும். அப்ப முன்னேற்றம்னா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மக்கள் ஏன் அவங்களால விவசாயம் சரியா பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு அவங்களே பதிலும் சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, கடன் பிரச்சனை, பணம் இல்ல, பணம் இல்லாத ஒரு காரணத்தினால என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா விவசாயம் பண்ண முடியல. விவசாயம் சரியா பண்ண முடியாதனால மறுபடியும் அவங்க எங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா கந்து வட்டிக்காரங்க கிட்ட போறாங்க. கந்து வட்டிக்காரங்க கிட்ட போய் லோன் வாங்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல சார்ஜ் பண்றாங்க. சோ இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் திரும்ப அவங்களால அந்த விவசாயிகளால விவசாயம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறத நாங்க பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருதுன்னு கேட்டீங்கன்னா we have to find a solution. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். எப்படி கட்டணும்? கடன் கொடுக்க ஏதுவாக நிறுவனங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். See, please understand this point, my dear students. The problem is nothing but indebtedness. கடன். விவசாயம் பண்ண முடியல. அப்ப விவசாயம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு என்ன பண்ணியான்னு கேட்டீங்கன்னா பணம் கொடுக்கக்கூடிய ஏதுவாக நிறுவனங்களை உருவாக்க வேண்டும். அப்ப அந்த நிர்வாகத்துக்கு தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு கடன் சங்க சட்டம் கொண்டு வந்தாங்க 1904. 1904 கூட்டுறவு கடன் சங்க சட்டம் கொண்டு வர்றாங்க. அது எப்படி வந்தது, அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. கவர்மெண்ட்னுடைய ஏஜென்சிஸ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. எல்லாருமே இன்வால்வ் ஆகி என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டு இந்த பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர பார்த்திருக்கீங்க. அதுல பாருங்க 1895 ஃபர்ஸ்ட் ஃப்ரெடரிக் நிக்கல்சன். இன்னைக்கு நீங்க ஊட்டி போனீங்கன்னா குன்னூர்ல இவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தை நீங்க பார்க்கலாம், நிக்கல்சனுடைய. சோ 1895 நிக்கல்சனுடைய ரிப்போர்ட்டும் 1901 ஃபமைன் கமிஷன் இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல பஞ்சக்குழு அறிக்கை ரெண்டும் சேர்ந்து என்ன தேவைப்படுது, எது இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, கூட்டுறவு இயக்கம். கூட்டுறவு இயக்கம்னு ஒண்ணு வேணும். அந்த கூட்டுறவு இயக்கம் இருந்ததுனால மக்களை அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முன்னேற்ற முடியும், சிறந்த வழி அப்படின்னு அது ஐடியா கொடுக்குது. சோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 1895 இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 1895 யாரு? ஃப்ரெடரிக் நிக்கல்சன் அவரோட தலைமையில ஒரு ரிப்போர்ட். 1991 ஃபமைன் கமிஷன், இது ரெண்டும் சேர்ந்து இன்னொரு ரிப்போர்ட். எல்லாம் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபைன் கோஆபரேஷன், ஃபைன் ரைஃபிசன் மாடல்ல கூட்டுறவை நீங்கள் துவக்குங்கள், ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்ப அதை ரெக்கமெண்ட் பண்ணோன்னே 1901 எட்வர்ட் லா ஒரு குழு தலைமையில ஒரு குழு அமைக்கப்படுகின்றது. இது சங்கங்கள் அமைப்பதற்கான வழிமுறையை பரிந்துரை செய்கிறது. ஆக இங்க யார் வர்றான்னு கேட்டீங்கன்னா எட்வர்ட் லா, அதுக்கு முன்னால ஃப்ரெடரிக் நிக்கல்சன், அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா 1901 ஃபமைன் கமிஷன், எல்லாம் சேர்ந்து சஜஸ்ட் பண்றாங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வேணும். ஆக 1904 ஆங்கிலேய அரசு முதல் முறையாக கூட்டுறவு சட்டத்தை கொண்டு வருகிறது. அதன் பேர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல எவ்வளவு செக்ஷன்ஸ் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 29 செக்ஷன்ஸ். So kindly please understand, in the year of 1904 the Cooperative Societies Act was introduced. அதுல எவ்வளவு செக்ஷன்ஸ் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 29 செக்ஷன்ஸ் இருந்தது. இது ஒரு முக்கியமான கேள்வி உங்களோட எக்ஸாம். மாணவர்களே, நம்ம இவ்வளவு நேரம் சட்டம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அப்புறம் கூட்டுறவு சட்டம் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்ப முதல்ல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா 1904 கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் பாஸ் ஆகுது. அப்ப அதுல என்ன இருந்தது, என்னென்ன முக்கியமான ஷரத்துகள், முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு
சங்கம் பதிவு செய்தல் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன். ரெண்டாவது வந்து துணை விதிகள்ல திருத்தம் செய்தல், அமெண்ட்மெண்ட் ஆஃப் பைலாஸ். மூணாவது மேற்பார்வை செய்தல், சூப்பர்விஷன். 4 முறைகேடுகளை கண்டறிய விசாரணை, என்கொயரி. சோ இந்த மாதிரி ஏரியாக்கள்ல அல்லது சரியா ஃபங்க்ஷன் ஆகாத சொசைட்டிஸை நம்ம என்ன பண்ணிடலாம்னு கேட்டீங்கன்னா கலைத்தல், சூப்பர் செஷன். ஆகிய இந்த ஏரியாக்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாக்களா 1904 நம்ம பாக்குறோம். இப்ப 1904 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இது எப்படி இருந்தது, இதுல என்ன சலுகைகள் கொடுக்கப்பட்டது, இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மாணவர்களே, தம்பி இங்க பாரு, இங்க என்ன கொஞ்சம் பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸியான பாயிண்ட் தான். எப்படின்னு பாருங்க, 10 நபர்கள் ஒன்று கூடி நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்றோம். அது ஆதி காலத்துல 1904 எவ்வளவு பேர் இருந்தாலே ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ஆரம்பிக்கலாம்னு கேட்டீங்கன்னா வெறும் 10 நபர்கள் மட்டுமே. ஆனா வயசு எவ்வளவு முடிஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா 18 வயது பூர்த்தி ஆயிருக்க வேண்டும். ஆக 18 வயது பூர்த்தியானவர்கள் கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்க இயலும். அப்ப கிராமத்துல ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்தை நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா கிராம சங்கம்னு சொல்றோம். சிட்டியில ஆரம்பிக்கப்பட்ட சங்கங்களை நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா நகர சங்கங்கள் சொல்றோம். இவ்வளவுதான்டா தம்பிகளா, பெரிய பெரிய விஷயங்கள் கிடையாது. ஒண்ணு நகர சங்கம்னு சொல்றோம், இன்னொன்னு என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா கிராம சங்கம் சொல்றோம். இப்ப அடுத்ததுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். கிராம சங்கங்கள் லிமிடெட் லயபிலிட்டி, அது தமிழ்ல என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. கிராம சங்கங்கள் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. தமிழ்ல என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா வரையறுக்கப்படாத சங்கங்கள். நகர சங்கங்கள் லிமிடெட் லயபிலிட்டி, வரையறுக்கப்பட்ட பொறுப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. ஆக கிராம சங்கங்கள், நகர சங்கங்கள். கிராம சங்கங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் லைபிலிட்டி, வரையறுக்கப்படாத பொறுப்பு. நகர சங்கங்கள் பாத்தீங்கன்னா வரையறுக்கப்பட்டது, லிமிடெட் லைபிலிட்டின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இது ரெண்டுன்னா என்ன, லிமிடெட் லைபிலிட்டினா என்ன, அன்லிமிட்டெட் லைபிலிட்டினா என்ன, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது சங்கம் நடைபெறுகின்றது, சங்கம் நடைபெறும் பொழுது சந்தர்ப்ப வசத்தினாலோ அல்லது விதிவசத்தினாலோ அது வந்து லாஸ் அடைந்து விட்டார், நஷ்டம் அடைந்து விட்டார், இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக மெம்பர்கள் தங்களுடைய சொத்துக்களினுடைய ஒரு பகுதியை கொடுக்கும் பொழுது அல்லது கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிஸ்டமாக அமைக்கப்பட்டால் அது என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் லயபிலிட்டின்னு சொல்றோம். ஷேர் கேபிட்டல் மட்டும் போகாது நஷ்டத்தை ஈடு செய்ய, அவனுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ், பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பங்கை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி நிலைமை ஏற்படுவதை நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் லயபிலிட்டின்னு சொல்றோம். ஆரம்ப காலத்துல யாருக்குதான் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கிராமப்புற பகுதியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணாங்க. லிமிட்டெட் லைபிலிட்டினா என்ன, லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சங்கமானது நஷ்டத்தில் வியாபாரம் செய்யும் பொழுது அது ஈடுகட்டுவது எப்படி, நகர சங்கங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன ஷேர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் தான் மெம்பர்ஸ் கொடுக்க வேண்டியதா தவிர வேற அவங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன பண்ண மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அட்டாச் பண்றதோ அதுல இருந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படாது. ஆக சங்கங்கள்ல ரெண்டு, ஒன்னு லிமிடெட் லைபிலிட்டி ஃபாலோ பண்ணுது, ஒன்னு அன்லிமிட்டெட் லைபிலிட்டி ஃபாலோ பண்ணுது. கிராமங்கள் வந்து அன்லிமிட்டெட், நகரங்கள் வந்து லிமிட்டெட், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்க, ஒரு ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குது கவர்மெண்ட். என்ன ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்க, இன்கம் டாக்ஸ், வரிவில்லை ஒட்டுதல், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாத்துலயுமே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா விலக்களிக்கிறாங்க. நீ இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. கூட்டுறவு சங்கங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை
அவன் வருமான வரி ஃபைல் பண்ண வேண்டியதில்லை. வரி பில்லை ஒட்டுதல் இருந்து விலக்களிக்கப்படுகின்றது, பதிவு கட்டணத்திலிருந்தும் விலக்களிக்கப்படுகின்றது. ஒரு பெரிய அட்வான்டேஜ் எல்லா கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும். ஆரம்ப காலத்துல அரசாங்கம் நம்மளுக்கு இந்த உதவியை செய்யுது. ஆனா சில பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளவு வசதிகள் பண்ணி கொடுத்தாலும் கூட கூட்டுறவு நிறுவனங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 1904 ஆக்ட் எதுக்கு மட்டுமே வசதி பண்ணி கொடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா, கடன் சங்கங்கள் மட்டும்தான் ஆரம்பிக்கலாம். You cannot start any other society, consumer cooperative society, fishery cooperative society, dairy cooperative society, marketing society, nothing can be started. ப்ரொவிஷன் எதுக்கு தான் கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா, கடன் சங்கங்களுக்கு மட்டுமே அது ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குது. அதனால நீங்க என்னதான் ஆரம்பிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, கடன் சங்கங்கள் தான் ஆரம்பிக்க முடியும். ரெண்டாவது பிரைமரி லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது தொடக்க நிலை சங்கங்கள். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரி தொடக்க நிலையில இருக்கக்கூடிய நிறுவனங்களை மட்டுமே ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வழி பண்ணி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1904 கொடுத்தாங்க. அதே மாதிரி மூணாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், வேற நிதி உதவிகள். பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு வேற நிதிகள் தேவைப்பட்டால் அது என்ன கொடுக்க முடியாதுன்னு கேட்டதுன்னா, மத்திய அரசாங்கம் கொடுக்க முடியாது, மாநில அரசாங்கம் கூட்டுறவு சட்ட நிறுவனங்களும் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை எங்க இருக்கு நீங்க பாக்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஃபண்ட் வர்றதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஆயிடுது. ஃபண்ட் வர்றதுக்கு வரும்பொழுது, ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் பொழுது டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோ ஆகிறத பார்க்கலாம். ஆக 1904 இந்த பிரச்சனைகளை நீங்க பாக்குறத நீங்க செய்யலாம். போன கிளாஸ்ல நம்ம 1904 ஆக்ட பத்தி பார்த்தோம். 1904 ஆக்ட் ஒரு சரியான சொல்யூஷனா ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா, அது ஃபார்மர்ஸ்க்கு சரியான சொல்யூஷன் இல்லை. ஏன்னா அந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையா இருக்கு. 1904 ஆக்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டது. நிறைய புது ஏரியாக்கள்ல கூட்டுறவானது துவக்கப்பட வேண்டியது இருந்தது. இதையெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த புதுசா ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் தி இயர் ஆஃப் 1912. ஆக புதிய சட்டம் 1912 மறுபடியும் வருது. ஆக ஒண்ணு 1904, ரெண்டு 1912. இதுல எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, 56 ஆக்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 56 ஷரத்துகள். இது கொஞ்சம் எளிய முறையில் இருந்தது. அப்ப 1904 கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, 1912 கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பிளஸ் 56 ஷரத்துகள் அதுல இருந்ததை நம்ம பார்க்கலாம். அப்ப அதனுடைய சிறப்பியல்கள் என்ன? 1912 ஆரம்பிச்ச கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட்ல என்ன புதுசு இருந்தது, என்ன புதுமை இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல் முறையா கடன் சங்கங்கள் மட்டுமல்ல, கடன் சார்பற்ற சங்கங்களும் ஆரம்பிக்கலாம், துவக்கலாம். கடன் சங்கங்கள் மற்றும் கடன் சார்பற்ற சங்கங்கள் துவங்குவதற்கு வழிவகை 1912ஆம் ஆண்டில் கிடைத்தது. இரண்டாவதாக என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பெடரல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். மத்திய தலைமை சங்கங்கள் அமைக்கப்பட்டன. முதல்ல பிரைமரி மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப பிரைமரிக்கு அப்புறம் என்னத்த பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, பிரைமரிக்கு மேல சென்ட்ரல். அப்ப ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றோம். இன்னைக்கு மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சென்ட்ரல் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்குதான் இங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்றோம். மத்திய தலைமை சங்கங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ங்கிறோம், அபெக்ஸ் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்றோம். சோ தலைமை சங்கங்கள் அமைப்பதற்கு வழிவகை செய்தது. ஆக சென்ட்ரல் லெவல்லையும் சரி, அபெக்ஸ் லெவல்லையும் சரி, சங்கங்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது. அடுத்தது இந்த கிளாசிபிகேஷன், நகர சங்கங்கள், கிராம சங்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமே 1904ல, அதே கிடையாது. எல்லாமே கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தான். இதுல நகரமும் கிடையாது, கிராமம்னு கிடையாது. ஆக இது மூன்றும் ரொம்ப முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கணும். அப்ப 1912ல சில சிறப்பு இயல்புகளை கொண்டு வர்றாங்க. அந்த சிறப்பு இயல்புகள்ல 3, ஒண்ணு கடன் சங்கங்கள் மாத்திரமல்ல,
கடன் சார்பற்ற சங்கங்களும் ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது வந்து மத்திய அல்லது ஸ்டேட் லெவல்ல ஆர்கனைசேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தது. மூணாவது வந்து கடன் சங்கமோ கிராம சங்கமோ அப்படிங்கிற வேறுபாடு களையப்பட்டது. அப்புறம் என்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்தது? பன்னோட நின்றுச்சா? மாற்றங்கள் தேவை. கூட்டுறவு நிறுவனத்துக்கு புது புது எண்ணங்கள் வர வேண்டும். வரும்பொழுதுதான் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் வரும். அதுதான் நம்ம இங்க வந்து பாக்குறோம் கேட்டீங்கன்னா 1919 பாக்குறோம். 1919 மறந்துடக்கூடாது. 1919 எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்டா மாறுது. அப்ப மாண்டேகு செம்ஸ்போர்ட் பிரபு என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு புது ஒரு பாயிண்ட் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள்னு நம்ம சொல்றோம். ரிஃபார்ம்ஸ் ஆஃப் மாண்டேகு செம்ஸ்போர்ட் நம்ம சொல்றோம். இவ்வளவு நாள் அந்த கோஆபரேஷன் அப்படிங்கிறது யாரோட கண்ட்ரோல் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் மாண்டேகு செம்ஸ்போர்ட் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்டா மாத்தி விடுறாரு. அதாவது வந்து இனிமேல் கூட்டுறவு நிறுவனங்கள் ஸ்டேட் கவர்மெண்டால் நிர்வகிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொண்டு வர்றாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தமா நம்ம பாக்குறோம். ரிஃபார்மேஷனே நம்ம பாக்குறோம். ஆக 1932 ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட்டது. இதுல 66 சரத்துகள் இருக்கின்றன. ஆக மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டேட் லெவலுக்கு சப்ஜெக்ட் மாறணும்னு முதல்ல ஒரு லா எனாக்ட் ஆகுது. அந்த லால எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 66 செக்ஷன்ஸ் இருக்கிறது நம்ம பாக்குறோம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1912க்கு அப்புறம் 1919க்கு அப்புறம் 1932. அப்போ அந்த 1932ல தமிழ்நாடு கூட்டுறவை நம்ம ஸ்பெஷலைஸ்டா படிக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அது எங்க வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா மாகாண சப்ஜெக்டா மாறிடுச்சு. அப்ப மாகாண சப்ஜெக்டா மாறுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய சப்ஜெக்டாக மாறுறதுனால நம்ம அதுல நம்மளுடைய போக்கஸை கொண்டு வரோம். அது எந்த வருஷம் கொண்டு வரோம்னு கேட்டீங்கன்னா 1932. இதனுடைய நோக்கம் என்ன? மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எதை பத்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது சிக்கனம், சுய உதவி, செல்ஃப் ஹெல்ப், பரஸ்பர உதவி, மியூச்சுவல் ஹெல்ப், இதெல்லாம் வந்து கூட்டுறவுடைய தத்துவங்கள் அப்படிங்கறது என்ன பண்ணியான்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளுக்கும் மித்த ஜனங்களுக்கும் இதை தெளிவுபடுத்தணும். அப்படி தெளிவுபடுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோஆபரேட்டிவ்ஸ் எதுக்காக இருக்குது, என்ன பர்பஸ்க்காக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கனம் எண்ணத்தை உருவாக்க வேண்டும். 1. 2 சுய உதவி, 3 பரஸ்பர உதவி. இது 3 மக்களுடைய மத்தியில பரவுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா பொருளாதார சேஞ்சஸ் வரும். பொருளாதாரம் முன்னேறும் பொழுது நாடு முன்னேறும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தா இருந்தது. அப்ப இதுதான் நம்மளுடைய நோக்கமுமா இருக்கு, கூட்டுறவு நிறுவனங்களுடைய நோக்கமாவும் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 2வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா வழக்கு தொடருதல், நிறைவேற்றுதல், வழக்குகளை முடிவு கட்டுதல், கட்டணம் விதித்தல், தீர்ப்பை நிறைவேற்றுதல் ஆகியவற்றை வழிமுறைகள். இதுக்கு முன்னால் இருந்தது அது 1904லயோ 1912லயோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஆனா 1932ல என்ன கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம், வேற வந்து வழக்குகளுக்கு வந்து நீங்க ஃபைனலைஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து என்ன கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அது இல்லாம நிர்வாக குழுத்தை கலைத்தல், தண்ட வசூல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றிற்கும் இது என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா வழிவகை செய்யறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களுக்கு அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. தவறான தகவல் கொடுத்தல், கூட்டுறவு சங்கத்தை பற்றி தவறான தகவல் கொடுத்தல், அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது சில சமயங்கள்ல சட்ட ஆவணங்களுக்கு கட்டுப்படாமல் இருத்தல் ஆகிய மாதிரி இந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டிஸை கேரி அவுட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா தண்டனை ஒழுங்கு இருக்கும் ஒரு ப்ரொவிஷன் ஏற்பட்டது. அதே நேரத்தில் டவுன்ஷெண்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஒன்று வருதுங்க, டவுன்ஷெண்ட் கமிட்டி. டவுன்ஷெண்ட் கமிட்டி என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது.
அது எப்ப கொடுக்குதுன்னு பாருங்க. 1934 என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றப்படுகிறது. ஒரு சைட்ல வந்து கோஆபரேட்டிவ்ஸ், அந்த கோஆபரேட்டிவ்ஸ்ல கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ், நான் கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ். அதே பேருல 1934 டவுன்சன் கமிட்டி வருது. டவுன்சன் கமிட்டி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நில அடமான வங்கிகள் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருது. இதுல எவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 38 செக்ஷன் இருக்குது. ஆக இந்த கமிட்டியும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது. அடுத்ததான் நம்ம என்ன பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா 1954 என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது. 1954 பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. அது என்ன ரெக்கமெண்டேஷன்? மாநில அரசுகள் கூட்டுறவு சங்கங்கள்ல பங்கு பெற வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே 1919 நான் உங்ககிட்ட சொன்னேன். 1919 மாத்திரம் இல்லாம இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 1954 இந்த 1954 ஆல் இந்தியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி, அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா கூட்டுறவு சங்கங்களிலும் மாநில அரசு பங்கு பெற வேண்டும். எப்படி பங்கு பெறும்? ஷேர் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். ஷேர் கேபிட்டல் எடுக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெம்பர் ஆகுது. மெம்பர் ஆகும் பொழுது அதுவும் வந்து கூட்டுறவு நிறுவனத்துல ஒரு பகுதியாக மாறுகிறது. அதை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா 1954 ஆல் இந்தியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி 1961 தமிழ்நாடு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருது. அது என்ன சேஞ்ச் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பங்கு தொகையை செலுத்தி அதுவும் மெம்பர் ஆகுது. ஆக 1961 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களினுடைய சட்டம் இயற்றப்படுகின்றது. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ஷேர் கேபிட்டல் ஒவ்வொரு சங்கத்திலையும் கொடுத்து அரசாங்கம் ஒரு மெம்பராக மாறுகின்றது. இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, கடன் சங்கங்கள், விற்பனை சங்கங்கள், பண்டக சாலைகள் ஆகியவற்றில் அனைவரும் உறுப்பினராக வழிவகை செய்தது. அதுக்கு முன்னால் அப்படி கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எல்லா சங்கத்திலையும் மெம்பர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இதை கிரியேட் பண்ணி கொடுக்குது. மூணாவது பாயிண்ட் பாருங்க, கூட்டுறவு சங்க நிர்வாக குழுவின் பதவி காலத்தில் ஆண்டுக்கு 1/3 நிர்வாக குழுவிற்கு பதவி காலம் முடியும் என்றும் அவர்களின் இடத்திற்கு மீண்டும் தேர்தல் நடக்கும் என்றும் இச்சட்டம் வகுத்தது. அதாவது எவ்ரி சிங்கிள் இயர் அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சேஞ்சஸ் நடந்து கொண்டே இருக்கும். எதுல கேட்டீங்கன்னா நிர்வாக குழுல. அப்போ ஒவ்வொரு வருடமும் வந்து சில பேர் என்ன கேட்டீங்கன்னா காலாவதி ஆவார்கள். அவருடைய பதவி காலம் முற்று பெறும். முற்று பெற்றவுடன் அந்த முற்று பெற்ற இடத்திற்கு மறுபடியும் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கும். ஆக இந்த ஒரு சிஸ்டத்தை அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதை நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்தது வந்து சில நடுவர் நீதிமன்றத்திற்கு சில வழக்குகளை எடுத்து செல்வதற்கு வழிவகை செய்தது. அதுக்கப்புறம் வந்து ஒருவர் ஒரே நேரத்தில் 5 சங்கங்களில் நிர்வாக குழுவில் இருப்பதை தடை செய்தது. ஒரு மெம்பர் இருக்காருங்க, அவர் என்ன 5 சொசைட்டில சேர்ந்து 5 சொசைட்டிக்கு மேல இருந்த போர்டு மெம்பரா இருக்காரு. போர்டு மெம்பரா 5 சங்கத்துக்கு மேல இருந்தாருன்னா அவர் வந்து அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிற ரூலையும் எப்ப கொண்டு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 1961 நம்ம சொல்றதை நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் சில குறைகள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து புதுசா சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது எந்த வருஷம் பாருங்க, 1983. இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியது இந்த சட்டம் தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 1983. அப்ப இது 83 சட்டம் புதுசா வருது. அந்த புதுசா வரக்கூடிய சட்டம் என்னென்ன சொல்லுது? அது மாணவர்களே, இப்ப நம்ம அடுத்ததுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். எதுன்னு கேட்டீங்கன்னா 1983 1983 தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் போன கிளாஸ்ல, சிக்கனம், சேமிப்பு, தனக்குத்தானே உதவுதல், செல்ஃப் ஹெல்ப்.
இந்த மூணும் தான் நம்மளுடைய கூட்டு பொறுப்பு, ஜனநாயகத்தினுடைய கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளுடைய என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபார்மேஷன் கொடுத்திருக்கோம். அதுல நம்ம இதுல எவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்குது ஏதாவது சொல்ல முடியுமா? எவ்வளவு செக்ஷன்ஸ் தம்பி இருக்கு? நீங்க சொல்லுங்க. இல்லையா? சரி பரவாயில்ல. இந்த பாருங்க 184 செக்ஷன்ஸ் இருக்கு. எவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்கு? 184. நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கிராஜுவலா செக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம எவ்வளவு பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா 184 செக்ஷன்ஸ் நம்ம இங்க பாக்குறோம். சோ 1983ல தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதுல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 184. இதுல புதிய சட்டம் எதுன்னு சொல்லலாம். ஏன் இது புதிய சட்டம்? சில சேஞ்சஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கங்க. 1961லயும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். அது என்ஃபோர்ஸ் பண்ணிட்டோம், நடைமுறைப்படுத்திட்டோம். நடைமுறைப்படுத்தினாலும் அதுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா சில சில குறைகள் வருது. அப்ப அந்த குறைகள் வர்றது நம்ம என்ன பண்ண முடியாது கேட்டீங்கன்னா அப்படியே ரன் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணியான்னு கேட்டீங்கன்னா சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்ப இந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றது தான் எந்த வருஷம் கேட்டீங்கன்னா 1983. அப்ப கொண்டு வந்ததுல என்னன்னு கேட்டீங்கன்னா விதிகளை 1988ல் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. சோ 5 வருடங்கள் கழித்து 1983ல தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட், 1988ல ரூல்ஸ். அப்ப இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மறந்துடாதீங்க. இது ரெண்டும் கொஸ்டினுக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. எப்ப நம்முடைய சட்டம் இயற்றப்பட்டது 1983, ரூல்ஸ் எப்போ நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது, விதிகள் 1988. அப்போ நான் அப்பவே கொஞ்சம் பேசும்பொழுது நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு போனேன். டவுன்சென்ட் கமிட்டின்னு சொன்னேன், ஞாபகத்துல இருக்கா? போன கிளாஸ்ல நான் சொன்னேன்ல டவுன்சென்ட் கமிட்டி. டவுன்சென்ட் கமிட்டி எதை கான்சென்ட்ரேட் பண்ணுது? நிலவள வங்கிகள், மார்ட்கேஜ் பேங்க்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்திருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட்ல எல்லாமே இன்க்ளூட் ஆன பிறகு இது எதுக்கு நமக்கு தனியா புதுசான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். இப்ப நம்மகிட்ட எவ்வளவு விதிகள் இருக்கு? விதிகள் பாத்தீங்கன்னா 190 விதிகள். ஆக நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய 184 செக்ஷன்ஸ், 190 விதிகள். இப்ப நம்முடைய சட்டத்தினுடைய நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். வேளாண்மை மேம்பாடு, தொழில் வளர்ச்சி. அப்புறம் பாருங்க, உற்பத்தி முறைகளை சிறந்தவைகளாக்க வேணும், மேற்பட்ட நல்வாழ்வுக்கும் சிக்கனம், செல்ஃப் ஹெல்ப், மியூச்சுவல் ஹெல்ப் போன்றவற்றை என்கரேஜ் பண்ணுதல். இது அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்முடைய டிஸ்கஷன் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு இயக்கங்களை என்ன பண்ணியான்னு கேட்டீங்கன்னா டெவலப் பண்ணணும். எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கொள்கைகளை வகுத்துட்டோம். அது பேரை நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா கூட்டுறவு கொள்கைகள் சொல்றோம். கூட்டுறவு கொள்கைகளை வகுத்ததுனால அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய இயக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான பாயிண்ட் ரெண்டு சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா சப்ஸ்டான்டிவ் லா. இங்க பாருங்க, SUBSTANTIVE, சப்ஸ்டான்டிவ் லா. இன்னொன்னு ப்ரொசீஜரல் லா. அப்போ சட்டங்கள்ல ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு சப்ஸ்டான்டிவ் லா, another one is procedural law. இது ரெண்டும் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். அதுக்கு என்ன பதில் நான் சொல்றேன்னு கேட்டு பாருங்க. நிலைமுறை சட்டம், அதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் கேட்டீங்கன்னா சப்ஸ்டான்டிவ் லா. நிலைமுறை சட்டம் அது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பார்ட்டியும்
ரெண்டு பார்ட்டிக்கும் அவர்களுடைய உரிமைகள் கடமைகள் இதை சொல்றதுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா சப்ஸ்டான்டிவ் லான்னு சொல்றது. ஆனா அடுத்து நம்ம சொல்றோம் இல்லைங்களா ப்ரொசீஜரல் லா, இது என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா நடைமுறை சட்டம் சொல்றீங்க. என்ன சொல்றோம் நம்ம நடைமுறை சட்டம்ன்றோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்காக சிலது உருவாக்கப்படுகின்றது. இப்படி போட்டு குழப்பறதை விட நான் உங்களுக்கு அழகா இந்த இடத்துல சொல்றேன், நெகிழ்வுத்தன்மையுடையதாக மாற்றக்கூடியது, சட்டத்தையவே நெகிழ்வுத்தன்மையுடையதாக மாற்றக்கூடியதுதான் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா விதிகள் நம்ம சொல்லலாம். ஆக சப்ஸ்டான்டிவ் லா ஒன்று இருக்கு, ப்ரொசீஜரல் லா ஒன்று இருக்கு. இந்த ப்ரொசீஜரல் லா நம்ம எப்ப கொண்டு வர்றோம்னு கேட்டீங்கன்னா 88ல கொண்டு வரோம். இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நெகிழ்வுத்தன்மையுடையதாக இருக்கிறது. அப்ப சப்ஸ்டான்டிவ் லா என்னன்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா 1983 சொல்றோம். இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது அவசியம், வேற ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப பெரிய டிஸ்கஷன்ஸ் நமக்கு தேவை கிடையாது. ஆக please kindly understand two types of laws are there. One is substantive, another one is procedural law. அப்ப substantive சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது என்னன்னு சொல்றோம் நம்ம procedural law. அதனாலதான் நம்ம இங்க பாக்குறோம் 1983 1988 இரண்டும் சேர்ந்த ஒரு சங்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆக அடுத்ததாக நம்ம இதோட நம்ம நிறுத்திக்கணும். நம்ம அடுத்ததாக நம்மளுடைய சப்ஜெக்டினுடைய அதுல புதுசா நம்ம லீகல்குள்ள என்ட்ராகிறோம். நம்ம என்னத்தை போய் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்தை நம்ம எவ்வாறு பதிவு செய்தல், ஹவு டு ரெஜிஸ்டர் ஏ கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கறத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த டிஸ்கஷன்ல நம்ம தொடரலாம்.